என்ன கேட்டா என்ன வந்திருக்கு ஃப்ரம் மீஷோ பார்க்கலாமா? ரீசெண்டா மீஷோல ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல இந்த கண்டெய்னரை நான் ரொம்ப நாளா கார்ட்ல ஆட் பண்ணி வச்சிருந்தேன். இது அன்பிரேக்கபிள் அண்ட் ஏர்டைட் கண்டெய்னர்ன்றதால சரி இப்போ ஆர்டர் போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதை நான் வாங்க மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சில்வர் கிண்ணத்துலயோ இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ்லயோ தான் போட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருப்பேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க ஸ்மெல் அந்த பாக்ஸ்குள்ள போயிடும். அதுவும் இல்லாம அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னே தெரியும். கொஞ்சம் நாள் அந்த பொருள் கெட்டு போயிடும். இது சீத்ரூவா இருக்கிறதால நம்மளுக்கு யூஸ் பண்ண கன்வீனியன்ட்டா இருக்கு. இது பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். இது நம்ம பாம் சைஸ் தான் இருக்கு. இதுல பட்டாணி அந்த சுண்டல்லாம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சுட்டோம்னா 1 வாரம் இருக்க கூட நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காலையில எழுந்து சமைக்கணும் போது பூண்டு சின்ன வெங்காயம் உரிச்சுக்க கஷ்டமா இருக்கும் போது நைட்டே நம்ம இதுல உரிச்சு வச்சுட்டோம்னா காலையில இருந்து நம்மளுக்கு சமைக்கவும் ஈஸியா இருக்கும். என்ன மாதிரி குட்டி பேபிஸ் வச்சிருக்கவங்கலாம் கூட ஹஸ்பண்ட் இருக்கும் போதே சமைச்சிடணும்னு நினைப்பாங்க. அதனால நைட்டே நான் உரிச்சு வச்சுட்டேன்னா அந்த ஸ்மெல் சில்வர் கிணத்துல வச்சோம்னா அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா வர மாதிரி இருக்கும். இது ஏர் டைட்ன்றதால இதுல வைக்கும் போது அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே ஃப்ரிட்ஜ்ல பரவவும் இல்லை. இதுக்குள்ளேயும் எந்த ஸ்மெல்லும் வரல. மெயினா நான் பூண்டு வெங்காயம் அப்புறம் இந்த பட்டாணி ஐட்டம் சுண்டல் ஐட்டம்லாம் ஊற வச்சா இதுல வைக்கிறதுக்காக தான் வாங்கினது. இப்ப நைட் ஊற வச்சுட்டு நான் மறுநாள் காலையில யூஸ் பண்ணிடுவேன். நான் 2-3 நாளைக்கு மேல எதுவும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண மாட்டேன். இந்த ப்ராடக்ட் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இது ஏர்டைட்டா இருக்கிறதால லீக்கேஜும் ஆகல. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும் போது ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுக்கலாம். இடமும் உங்களுக்கு மிச்சமாகற மாதிரி இருக்கு. செட் ஆஃப் 6 350 ருபீஸ்க்கு இதை நான் வாங்கியிருந்தேன். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பாய்.